விவேகமும் சேம் தான், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் தான். நீங்க மட்டும் வீல நிறைய படம் பேர் வைக்கலாம், நாங்க டீன் முடிகிற மாதிரி 2 படம் வைக்க கூடாதா? ஜவான்ல அந்த பெரிய ஷாருக்கான் பேசுற மாதிரிலாம் இதுல விஜய் பெரிய விஜய் பேசுற மாதிரி அப்படியே முகம். ஹாய் ஹலோ மொட்டமாடி வியூவர்ஸ், ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. கொஞ்சம் வேலை பிஸி, அது இல்லாமல் உங்களை இன்னைக்கு தான் பார்க்கணுன்ற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வரப்போகிற பெரிய படம் கோட், இளைய தளபதி விஜய் சார் நடித்து வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கோட் ட்ரைலர் பார்க்க போகிறோம். இப்போது பார்த்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATS. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்ல. இனிமே சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். அறிவு இருக்கடா உனக்கு? என்ன மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. I'm waiting. சார் ட்ரைலர் பார்த்தீங்களா 2 பேரும்? ஃபாதர் சார் வேற லெவல் சார். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் மூவிஸ் நிறையா இருக்குது. கதை மாதிரி தெரியுது. ஆமாம் சார், ஆமாம் சார். நம்ம மிஷன் இம்பாசிபிள் நம்ம நிறையா மூவிஸ் பார்த்துருக்கோம் இங்கிலீஷில், அந்த ஃபீல்டில் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆனாலும் நம்ம இந்த படம் மாதிரி ஆயிரும். இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லரு தமிழ் படம் ஒன்று இருக்குது, லிஸ்ட் இல்லை சார். என்ன படம் சார் அது? ஆரம்பமா இதுவா சார்? இல்ல விவேகம். விவேகம் மாதிரி. விவேகமும் சேம் தான், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் தான். ஆனால் என்னன்னா அந்த டீட்டெயிலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சா மாறிடும் அது. ஓகே, யூ கேன் டூ எனி திங் அப்படிம்பாங்க. அதை 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 மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பேராஷூட்லேருந்து குதிக்கிறாரு, மிஷன் இம்பாசிபிளில் வந்த மாதிரி இதில் ஜம்ப் பண்ணுறாரு, கண்ணாடி இது வழியாக ஓப்பன் பண்ணி உள்ளே ஜம்ப் பண்ணுறாரு, நிறையா பண்ணுறாரு.
என்னன்னா கன்வின்சிங்காக இருக்கணும். நம்ம வேகமில் ஃபஸ்ட்டு சீனில் தலைகளை குதிச்ச மாதிரி குதிச்சிட்டாருன்னா நம்ம படம் 2.5 மணி நேரமும் தள்ள கை வச்சிட வேண்டியது தான். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான் சார், கொண்டு போயிடலாம் படத்தை. எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் வெங்கட் பிரபு எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம் சார் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ சொல்லிருக்கீங்க ட்ரைலர் பார்த்துட்டு. விவின் சார். வின் சார் சொல்லுங்க சார். சார் படம் வந்து ட்ரெய்லரை பார்க்குறப்ப செம விறுவிறுப்பா போகணும்னு தான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே சூப்பராக ஃபாஸ்ட்டாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு போர் அடிக்காமல் போகும்னு ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பழைய கேரக்டர் மாதிரிலாம் சில இடத்துல நடிச்சிருக்காரு. அந்த கில்லி படத்தில் வருவார்ல, அந்த பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி சீனுமே இருக்கு. நிறையா வந்து நல்லா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம் சார். அதுவும் இல்லாமல் வெங்கட் பிரபு சார் வந்து கண்டிப்பாக நல்லா தான் எடுத்துருந்துருப்பார். அவர் ஆடியன்ஸ் பல்ஸ் வச்சு இந்த மாசின் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார். என்ன ஒன்றுனா அவர் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். கிளிக் ஆகிடுச்சுன்னா சூப்பர் டூப்பராக செம மாதம் வந்துடும். கிளிக் ஆகலைன்னா ரொம்ப கேவலமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் எல்லாம் அந்த அளவுக்கு போகாதுன்னு தோணுது. ஏன்னா விஜய் சார் வச்சு எடுக்கிறாரு. சின்ன ப்ராஜெக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸை வச்சு எடுக்கிறப்ப மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். விஜய் சார் மாதிரி பெரிய ஹீரோ வச்சு பண்றப்பெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாரு. இது கண்டிப்பா மாசா இருக்கும் அப்படிங்கிற சீனை தான் வச்சிருந்திருப்பாரு. சூப்பரா தான் இருக்கும்னு தோணுது சார். பார்க்கலாம். படம் 5ஆம் தேதி வர போகுது, செப்டம்பர் 5. பார்த்துட்டு நம்ம சூப்பராகவே ரிவ்யூ பண்ணலாம். ஓகே சார். ஏஜி சார் நீங்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க வரைக்கும். சார் வந்து எனக்கு பார்த்தேன் சார், எனக்கு ட்ரைலர் பிடிச்சிருந்தது. ஒரு அந்த விவின் சார் சொன்ன மாதிரி அந்த கில்லியோட சீன் சில சீன்லாம் வச்சு பண்ணாங்க. அப்படியே மோஸ்ட்லி ஒரு நிறைய படத்தோட இம்பாக்ட் தெரிஞ்சது. ஜவான்ல அந்த பெரிய ஷாருக்கான் பேசுற மாதிரிலாம் இதுல பெரிய விஜய் பேசுற மாதிரி அப்படியே முகம் அப்படியே சேம் மைண்டு கற்பனைக்கு போகுது. அதே மாதிரி வலிமை, விவேகம், வலிமையில ஜன்னல் கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே தலைவர் எட்டி குதிப்பார் பைக் ஓட்டிட்டு ஸ்டண்ட்ல. அதே சேம் ஸ்டண்ட் இதுலயே இருக்கு. ரொம்ப நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சில சீன்ல. இந்த ஃபைட் சீன், அந்த பாதாள ட்ரெயின் போற அந்த இடத்துல அது கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள பைக் எடுத்து ரேஸ் ட்ரை பண்றாரு, ஏதோ அந்த பாம்பு கண்டுபிடிக்க சம்திங். அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த ஃபிளைட்ல போறது, ஹெலிகாப்டர் காட்டுறது, அதெல்லாம் பார்க்கும்போது பீஸ்ட்ல ஏவுகணை ஓட்டுனது தான் ஞாபகம் வருது, ஜெட் ஓட்டுனது தான் ஞாபகம் வருது. ஸோ பீஸ்ட் 2 வந்து நெல்சன் சார் தான் இயக்குவார்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வெங்கட் பிரபு சார் இயக்கி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கு. அந்த யூத்தான விஜய் காட்டுறது, ரொம்ப யூத்தான விஜய் காட்டுறது, அந்த சீன்லாம் நல்லா இருக்கு. பட் எந்த அளவுக்கு அது அந்த நடுத்தரமான விஜய் இருக்காருல்ல, அந்த ஸ்கூல் பையன் விஜய் கூட ஓகே, அது நலை திருப்புல பார்த்த மாதிரி சேம் அப்படியே இருக்கு, அதை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. அந்த நடுத்தரமான இருக்கிற விஜயோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு அது கார்ட்டூனா பார்ப்பாங்களா, இல்ல அந்த கேரக்டர் மட்டும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா படம் ஹிட் சார். எனக்கு தெரிஞ்சு பெரிய விஜயா இருக்கட்டும் சின்ன விஜயா இருக்கட்டும் விட்டுடலாம், அந்த சென்டர்ல இருக்கிற விஜய் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா படம் ஹிட். இதுல நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பாயிண்ட் இதுல ஓபன் பண்ணி விட்டுட்டாரு வெங்கட் பிரபு. ட்ரைலர்லயே காட்டிட்டாரு, இன்ட்ரெஸ்டிங்கான சில சீன்லாம் காட்டிருக்க தேவையில்லை. இப்ப அந்த சின்ன விஜய்லாம் காட்டிருக்க தேவையில்லை, நடுத்தர விஜய் காட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அப்படிலாம் இல்ல சார். அவரு இதையே மீறி நிறைய மறைச்சு வச்சிருக்காரு படத்துல. அது வந்து பின்னாடி வரும். அது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ல கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மாநாடு வந்து ஒரு பெரிய ஒரு திங்கிங் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு யோசிக்க வச்சிருச்சு. ஓ அப்ப நம்ம இப்படி பண்ணா இப்படி போகும் போல இருக்கு, இப்படிதான் நம்ம இறங்கணும் போல இருக்குன்னு ஒரு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்த மாதிரி ஒரு படம் வெங்கட் பிரபு சாருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி போன நிறைய படங்கள் சரியா ஓடல இல்லையா. அதனால இந்த படம் நல்லா இருக்கு. பட் ஆனா அது அப்படியே ஒரு மேலோட்டமா அந்த ட்ரைலர் அப்படியே கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு தோணுச்சு. பீஸ்ட் மாதிரி அப்படியே மேலோட்டமா இருக்கு. நேற்று கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் இதுலயே நிறைய விஷயத்த சொல்லிட்டேன் ட்ரைலர்லயே, ஆனா நிறைய பேர் டீகோடே பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வெங்கட் பிரபு. ட்ரைலர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், காட்டியிருக்கேன், ஆனா இது வரைக்கும் யாரும் டீகோட் பண்ணல. நிறைய பேர் வியூஸ் போடுவாங்க, அதுல இன்னும் இது வரையும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு 2-3 படம் அவருக்கு சுத்தமா கை கொடுக்கல. மங்காத்தாக்கு அப்புறம் பெரிய கிட்ட எதுவுமே இல்லை அவருக்கு. அதனால கண்டிப்பா மாநாடு ஹிட் ஆச்சு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த மாநாடுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாநாடு ஏன்னா சிம்புவுக்குமே ஒரு பயங்கர நெருக்கடி, வெங்கட் பிரபுக்குமே ஒரு பயங்கர நெருக்கடி. 2 பேருமே வந்து நெக்ல இருந்தாங்க. நான் நினைச்சேன் சரி வெங்கட் பிரபு ஒரு நல்ல படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பெருசா பண்ணிட போறாங்கன்ற மாதிரி தான் நான் மாநாடு பார்த்தேன். ஆனா டைம் லூப்பை எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ண முடியுமோ செம்மையா யூஸ் பண்ணி படத்தை வந்து செம்மையா ஜெயிக்க வச்சிட்டாரு.
ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து அவரோட ரைட்டிங்க்கு தான். நம்ம என்னதான் ஒர்க் பண்ணது, என்னதான் மேக்கிங்கு மற்ற விஷயங்கள் இருந்தாலுமே ரைட்டிங் இல்லாமல் கண்டிப்பாக அந்த இது பாசிபிள் இல்லை. பயங்கரமான ரைட்டிங். அந்த டிஸ்கஷன் செஷன்ல தான் அந்த கதையே மாறுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். அந்த எஜே சூர்யா சாருக்கும் டைம்ல வராத மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இவங்க கதை பண்ணி டிஸ்கஸ் பண்ண உட்காந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா டிஸ்கஷன்ல தான் டக்குனு வந்து அவருக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அதை அப்படியே உள்ள கொண்டு போய் மெருகேத்தி வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாரோட இன்புட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரோடையுமே எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்தும் வெற்றி அமையும். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவை இப்ப புடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அதோட சூட்ல வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ரிவீல் ட்ரைலர் விட்டாங்கல்ல, அந்த பைக்கில் போகிற மாதிரி விட்டாங்கல்ல, அதுலேயே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன்ஸு என்ன ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி ட்ரைலரும் அதே மாதிரி ஆக்ஷன் சீன்லாம் ஆக்ஷனை மற்றபடி எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் மட்டும் இருந்தால் நான் வந்து எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேன். நான் இன்டெலிஜென்ஸாக வைக்கணும். எனக்கு ஆமாம் இன்டெலிஜென்ஸாக வைக்கணும். நம்ம ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு சீன், நமக்கு ஒரு மாசாக ஒரு சீன் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு அது கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியோ ஸ்க்ரீன் பிளேவோ வந்து ஆப்டாக உட்காந்தா தான் அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து செட் ஆகும். அதனால் வந்து ஜஸ்ட் ஆக்ஷன் சீனை வச்சு மட்டும் எனக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் இந்த மிஷன் இம்பாசிபிள்லாம் சொல்கிறேன்ல, பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் ஜீரோ தான் இருக்கும் அதில் மிஷன் இம்பாசிபிள்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த இன்டலெக்சுவலாக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஃபேஸை மாற்றி மாஸ்க் போட்டு ஃபேஸை மாற்றுவாங்க, சிப் வச்சு வாய்ஸை மாற்றுவாங்க. அது மாதிரி பில்டிங்கில் ஏறுறதுக்கு ஏதோ புது டெக்னாலஜிலாம் சூப்பராக காட்டுவாங்க. அது நம்புற மாதிரி இருக்கும். அந்த போர்ஜுக்கு இப்போ இங்கே காமிச்சிருக்காங்கல்ல, பெரிய பில்டிங்கில் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி உள்ளார ஓப்பன் பண்ணி ரவுண்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாருல கோட்டில். அதே மாதிரி துபாயில் பூர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்டண்ட் வச்சுருப்பாங்க. கையில் வந்து கிராவிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ளவ் போட்டிருப்பாரு டாம் குரூஸ். அந்த க்ளவை வச்சு ஒரு இதுவாக ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிட்டு போவார். ஒரு கட்டத்தில் ஒரு க்ளவ் போயிடும். ஒரு க்ளவை மட்டும் வச்சு அப்படியே முயற்சி பண்ணி ஏறிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுவுமே போயிடும். அதுக்கு பதிலாக வந்து ஒரு கயிறை வச்சுக்குவாங்க. செம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் கடைசி வரையும் நம்மளை விடவே விடாது. ஓகே இவர் உள்ளே போயிடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு அது மாதிரி கட் பண்ணுவார். பாதி தான் கட் ஆகும். ஃபுல்லாக இதில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுறாங்கல்ல, அதில் பாதி தான் கட் ஆகும். அதுலேயுமே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த வச்சு ஒரு க்ளவ் திடீர்னு ஒர்க் ஆகும். அந்த க்ளவை பிடிச்சிக்கிட்டு உள்ள உடச்சிக்கிட்டு உள்ளே விழுவார். அவர் அவ்வளோதான் அவுட்டுன்னு நினைப்போம், கடைசியில் உள்ளே விழுந்துருவார். அந்த மாதிரி ஒரு அட்ரினல் ரஷ்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க நம்மளே, அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே வச்சுருக்கோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு மாநாட்டில் சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே திருப்பி வரும்போது கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறையாமல் இருக்கு. ஏன்னா திருப்பி வர போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருக்கணுன்ற மாதிரி மாநாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வச்சாதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து ஈடுபடும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியல. நம்ம என்னதான் ஆக்ஷன் சீன் எவ்வளோ சூப்பராக எடுத்தாலுமே எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோக்கு தான் ஆக்ஷன் சீன் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ஷன் சீன் ஒர்க் ஆகும். பார்ப்போம் ஃபியூச்சர்ல எப்படி வர போகுது. ஆக்ஷன் சீனுக்குமே வந்து எழுதணும் சார், சும்மா வைக்க கூடாது. இந்த இடத்துல ஸ்டண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைட் வச்சிருங்க அப்படின்னு சொல்லாம அதுலயுமே வந்து டைரக்டரோட இன்வால்மெண்ட் இருந்து அதுலயுமே ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கிற பட்சத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல துப்பாக்கில சொன்னீங்கல்ல, அந்த சீன் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது ஆக்ஷன் சீன் மாதிரி தான் இருந்தாலுமே அதுக்குள்ள ரைட்டிங்கும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா. அது மாதிரி நான் வந்து இந்த பர்சனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார். பர்சனலாக எனக்கு வந்து அந்த கமர்ஷியல் விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆன படங்களில் அநேகன் ஒரு முக்கியமான படம். அநேகனில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மாரியா வருவார், காளின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அந்த இடத்த வந்து நமக்கே ஓகே இவனை அடிக்கணுண்டான்ற மாதிரி நமக்கு மைண்டில் தோணணும். இவனை அடிச்சு கொன்னா என்ன நமக்கு தோணும் போது தனுஷ் அடிக்க ஆரம்பிப்பாரு. அந்த கேரக்டருக்கும் அந்த தனுஷுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவரு மலை மாதிரி இருப்பாரு, தனுஷ் இப்படிதான் இருப்பாரு. ஆனா வந்து அந்த ரைட்டிங்ல கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க நம்மளே. ஓகே இப்படி இந்த மாதிரி எழுதுனோம்னா அதை கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆயிரும்ன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. கேவி ஆனந்தனோட சூப்பரான இன்டெலிஜென்டா ரைட்டிங் அங்க சொல்லலாம் நம்ம.
அது மாதிரி அந்த அந்த ரைட்டிங் வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகணும்னா அதை பில்டப் பண்ணி அந்த சீனை பில்டப் பண்ணி அந்த இடத்த கொண்டு போய் நிறுத்தணும் நம்ம. ஆடியன்ஸுக்கே நீ போய் அங்கே ஆக்ஷன் நீ இப்போ இறங்கி அடின்னு சொல்லிட்டு சொல்ற அளவு இருந்ததுன்னா அந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணும். அது மாதிரி அந்த மாதிரி எழுதி இருக்கணும் இந்த படத்துல. சும்மா ஆக்ஷன் ஒரு ஒரு அந்த நான் நீங்க சொன்னீங்கல்ல இது வேகம் படத்துல ஒர்க் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் எதுக்கு அவன் போய் அடிச்சு என்ன நமக்கு யூஸ்ன்ற மாதிரி நமக்கு இருக்கும். அவன் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க, இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், உள்ள போகவே முடியாது, கஷ்டப்பட்டு போயிடுவாரு. ஆனா எதுக்கு நீ போகணும், எதுக்கு நீ அடிக்கணும்ன்ற ஒரு பேக் ஸ்டோரியே இருக்காது உங்களுக்கு. அதனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே டவுன் ஆயிரும் உங்களுக்கு. அநேகன்ல ஒரே ஒரு ஃபைட் தான் வரும் உங்களுக்கு. அந்த அந்த என்டையர் செஷனுக்குமே ஒரு ஃபைட் தான் இருக்கும் அந்த எபிசோடு ஃபுல்லாவே. ஆனா அந்த அந்த ஒரு ஃபைட்டு வந்து அந்த பிளாஷ்பேக்கே தூக்கி நிறுத்தின மாதிரி இருக்கும். அதாவது இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதான் சார் நான் சொல்லுவேன். அந்த ரைட்டிங் தான் சொல்லுவேன். பாப்போம் சார் ரைட்டிங்ல எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். இல்ல சார், இந்த கோட் படம் பூஜை போடும்போது வந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கவனிச்சீங்கன்னா பின்னாடி விஜய் சார் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் காட்டுவாங்க, டைம் மிஷின் மாதிரி. அதாவது வாட்ச். ஆமா ஆமா, பசில் கிராஸ்வேர்ட்லாம் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆமா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டைம் மிஷின் கதைன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போனாங்க. பட் இப்ப திடீர்னு அதை மறைக்க ட்ரை பண்றாங்க. மேபி இதுவும் ஒரு டைம் லுக் மாதிரி, இல்லைன்னா பழைய டைம் மிஷின்ல போயிட்டு அங்கிருந்து பண்ற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த கருத்து அடைச்சு வச்சிருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இதுவும் நடக்கும். திரும்ப டைம் லூப் எடுக்க மாட்டாருன்னு தோணுது சார். மேபி வேற ஏதாவது எடுத்திருக்கலாம். டைம் லூப்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைலர் விட்டாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 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 ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்டில்ல காட்டுவாங்க. அதுல ஏதோ ஆனா ஃபியூச்சர் டைம் காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த ராக்கெட் மாதிரி. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா நடுத்தரமான விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து ஆக்சுவலி அப்பா விஜய். அவர் வந்து டைம் லூப்ல போயிட்டு திரும்ப அவங்க பைக்ல 2 பேரும் உட்காந்து போற சீன் கூட சரி, அவங்க டைம் மிஷின்ல போயிட்டு அங்க போயிட்டு பண்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இது கொஞ்சம் மறைச்சு வச்ச சீன்ல இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நானுமே அதை ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பசில் டைம் தான் வந்து மெயினா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை இப்ப வாலண்டியரா மறைக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ட்ரெய்லர் கட்டே வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி அதை வாலண்டியரா மறைச்சு அதை கொண்டு வந்த மாதிரி தெரியுது. அப்பா பையங்கிறத வந்து திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. அதே விஷயத்தை திருப்பி அப்பான்னு சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம் இவன் தான் அப்பா, இவன் சின்ன வயசுல இருக்கிற பையன், அவன் வந்து அப்பான்னு தெரிஞ்சிருது. ஆனா திரும்பி அப்பான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. வெங்கட் பிரபுமே ட்ரைலர் கட்ட அதுக்காகவே ட்ரைலர் கட்ட பெருசா பண்ண மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு பெருசு பண்ண மாட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் எடுத்துட்டா போகுது. ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல மேக்ஸிமம் ட்ரைலர் முடிஞ்சிடும். வேணும்னே பெருசா காட்டி அந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய காட்டுற மாதிரியே நிறைய சீன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ட்ரைலர்ல. நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து மக்களை டிவைட் பண்ண கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டிவைட் பண்ணி பெரிய விஷயமா நல்ல விஷயமா நடந்தா நான் ஓகே, டிவைட் பண்ணி படுக்க போட்டாம இருந்தா ஓகே. இப்ப ட்ரைலருமே நிறைய வியூஸ் போயிருக்கு சார். மத்த படங்கள் விஜய் சார் நடிச்ச படத்தை விட பீட் பண்ணி இது போயிடுச்சு. ட்ரைலர் நிறைய போயிடுச்சு. அதே மாதிரி படமும் வந்து நிறைய வசூல் ஆகும், நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும். பட் சில விஷயங்கள் மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. பீஸ்ட் கோஸ்ட்னு ஒரே மாதிரி வைக்கிறாங்க சார் பேர். பீஸ்ட் கோட் சார், எஸ் சேர்த்துட்டீங்க. சாரி, பீஸ்ட் கோட். நீங்க மட்டும் வீல நிறைய படம் பேர் வைக்கலாம். நாங்க டீன் முடிகிற மாதிரி 2 படம் வைக்க கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? மறுபடியும் வீக்கே போயிட்டீங்களே, இடையில மாறிட்டு விடாமுரிசன் வச்சிருக்கீங்க. அடுத்தது அப்புறம் குட் பேட் அக்லி மறந்துட்டீங்களே. ஆமா, அது முதல்ல வரட்டும், ட்ரைலர் வரட்டும், பேசிக்கிறேன் நான். அது பாப்போம். சரி சார், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே சார், 4 நாள் தான் இருக்கு. ஈகர்லி வெயிட்டிங். சாரி, கோட் சார். என் மைண்ட்ல கோஸ்ட்னே இருக்கு. கோட் சார். ஓகே சார், கோட். ஓகே, செப்டம்பர் 5 பார்த்துட்டு நம்ம திரும்ப ஒரு டைம் பேசுவோம். கண்டிப்பா. சரி, நம்ம நேயர்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிடலாம். கண்டிப்பா. மொட்டை மாடி நேயர்களுக்கு நன்றி வணக்கம்.